ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்ரீனிகா தமிழ் கிச்சன். இன்றைக்கி நம்ம சேனலில் ஈவினிங் டைமில் சாப்பிட்ற மாதிரியான ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க வரோம். கிட்ஸுக்கெலாம் ரொம்பவே பிடிச்ச பிரெட் ஆம்லெட் ரெசிபி ரொம்ப குயிக்காக எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பிரெட் ஆம்லெட் பண்ணுறதுக்கு ஒரு பேஸ் க்ரீன் சட்னி ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு பாத்திரத்தில் இந்த மாதிரி வடிகட்டி வச்சுட்டு அதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கலாம். தயிர் சேர்த்துட்டு இது ஒரு 10 நிமிஷம் அப்படியே விட்டுருங்க. தயிரில் இருக்க தண்ணி எல்லாமே நல்லா ஃபில்டர் ஆகி வந்துடும். இப்போ அடுத்ததாக ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு கை நிறைய ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லி தழை சேர்த்துட்டு இது கூடவே ஒரு 2லேருந்து 3 கொத்தளவு புதினா இலையை சேர்த்துக்கலாம். புதினா இலை கொஞ்சம் கம்மியாக சேர்த்துக்கிட்டாலே போதும். காரத்துக்காக 2 பச்சை மிளகா, ஒரு சின்ன பீஸ் இஞ்சி, ஒரு 4 பல் அளவு பூண்டு, 1/2 டீஸ்பூன் சர்க்கரை, 1/4 டீஸ்பூன் கம்மியாக உப்பு சேர்த்துட்டு இது கூடவே கெட்டித்தன்மைக்காக 1/2 டீஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலை சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையுமே தண்ணி எதுவும் சேர்க்காம ஃபஸ்ட்டு குறப்பாக இந்த மாதிரி அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டு அதுக்கப்புறமா இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு இந்த மாதிரி எல்லா பக்கமும் சைடில் இருக்கிற மசாலா எல்லாமே எடுத்து விட்டுட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு திக்கான பேஸ்ட்டாக இருக்கும். நம்ம தயிரோடு சேர்க்குறப்ப இன்னுமே லிக்விடாக மாறும். அதனால் கெட்டியாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கலாம். இப்போ பாருங்கள், நம்ம வடிகட்டின தயிர் எல்லாத்துலேயும் தண்ணி தனியாக பிரிஞ்சு வந்துடுச்சு. இந்த அளவு தண்ணி வந்திருக்கு பாருங்கள். இந்த தண்ணி எல்லாமே கீழே ஊற்றிட்டு வெறும் தயிரை மட்டும் இப்போ இந்த பவுலில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு விஸ்கை வச்சு இது எல்லாத்தையுமே நல்லா பீட் பண்ணிக்கலாம். அப்போ தான் நல்லா ஸ்மூத்தான கன்சிஸ்டன்சியில் வரும். இல்லை அப்படின்னா தயிர் லைட்டாக திரியாக இருக்கிற மாதிரி இருக்கும், சரியாக மிக்ஸ் ஆகாது. இந்த மாதிரி நல்லா பீட் பண்ணதுக்கு அப்புறமா நம்ம அரைச்சி வச்சிருக்கிற புதினா மல்லி பேஸ்ட்டு இதில் சேர்த்துட்டு அதை எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். அவ்வளோதான், நம்ம பிரெட் ஆம்லெட்டுக்கு தேவையான பேஸ் சட்னி ரெடி ஆயிடுச்சு. இப்போ அடுத்ததாக பிரெட் ஆம்லெட் பண்ணுறதுக்கு தேவையான முட்டையை நல்லா பீட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். அதுக்கு ஒரு பவுலில் நான் இன்றைக்கி 3 முட்டை சேர்த்துருக்கேன். இந்த முட்டையை ஃபஸ்ட்டு ஓரளவுக்கு இந்த மாதிரி ஃபோர்க்கை வச்சுட்டு நல்லா பீட் பண்ணிக்கலாம். ஓரளவுக்கு மஞ்சக்கரு வெள்ளைக்கரு எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு அடிச்சு விட்டதுக்கு அப்புறமா இதில் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு அதையும் நல்லா இதோட பீட் பண்ணிக்கலாம். இப்போ அடுத்ததாக ஒரு சூடான தோசைக்கல்ல ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சேர்த்துட்டு நல்லா பீட் பண்ணி வச்சிருக்கிற முட்டையில பாதி அளவுக்கு இதில் சேர்த்துடலாம். நம்ம 2 பிரெட் இன்னைக்கு சேர்த்து பண்ண போகிறோம். 2 பிரெட்டுக்கு நம்ம பீட் பண்ணி வச்சிருக்கிற 3 முட்டையில பாதி அளவுக்கு கரெக்டாக இருக்கும். இந்த மாதிரி முட்டை சேர்த்துட்டு எல்லா பக்கமே பரவற மாதிரி இதை நல்லா பரப்பி விட்டுறலாம். அப்போ தான் நமக்கு பிரெட் ஆம்லெட் பண்ணுறப்போ ஒரே ஈவனாக வரும், இல்லாட்டி ஷேப்பு கரெக்டாக வராது. நல்லா இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணதும் இதில் 2 பிரெட்டு சேர்த்துக்கலாம். 2 பிரெட்டை இந்த மாதிரி இடையில ஸ்பேஸ் விட்டு சேர்த்துக்கோங்க. ரொம்ப கிட்ட சேர்த்துட்டா நமக்கு பிரெட் ஆம்லெட் மடிக்கிறப்ப கரெக்டாக மடிக்க வராது. இப்போ நம்ம அரைச்சி வச்சிருக்க க்ரீன் சட்னியை ஒரு சைடு மட்டும் இந்த மாதிரி சேர்த்துட்டு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க, எல்லா பிரெட் சைடும் பரவற மாதிரி. இது ஒரு சைடு மட்டும் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டாலே போதும். இன்னொரு சைடு உங்களுக்கு மயோனைஸ் இருந்தால் நீங்கள் அதை கூட ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம். நான் இன்னைக்கு ஒரு சைடு மட்டும்தான் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருக்கேன். ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு மேலே இந்த மாதிரி லைட்டாக சாட் மசாலா இல்லை அப்படின்னா 65 மசாலா உங்கள் விருப்பத்துக்கு எது வேணுமோ அது லைட்டாக தூவி விட்டுருங்க. நல்லா ஃப்ளேவர் கொடுக்கும் பிரெட் ஆம்லெட்டு. இப்போ 30 செகண்ட் நல்லா வெந்ததுக்கு அப்புறமா சைடில் இருக்கிற ஆம்லெட்டை இந்த மாதிரி சென்டராக நம்ம மடக்கி விட்டுறலாம். மடக்கி விட்டுட்டு இதை அப்படியே திருப்பி விட்டுருங்க. திருப்பி விட்டு இன்னொரு 30 செகண்ட் வரைக்கும் இதை நல்லா 2வது சைடும் வேக வச்சுக்கலாம். பாருங்கள், சென்டரில் முட்டை நல்லா வெந்துருச்சு, நல்லா கலர் சேஞ்ச் ஆகி வந்துருச்சு. இது இன்னொரு சைடு நம்ம திருப்பி விட்டு வேக வைக்கிறப்ப அந்த சைடும் நல்லா கலர் சேஞ்ச் ஆகி நல்லா வெந்துடும். இப்போ வெந்ததுக்கப்புறமா இந்த மாதிரி திருப்பி விட்டுட்டு இதை அப்படியே 2ஆக ஃபோல்ட் பண்ணி எடுத்துட்டா நம்மளோட பிரெட் ஆம்லெட் ரெடி. ரொம்ப சிம்பிளான மெத்தடில் கடைகளில் இந்த மாதிரி தான் செய்வாங்க. இது பேசிக் பிரெட் ஆம்லெட் மெத்தட். நம்ம இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஃப்ளேவர் ஆட் பண்ணுறதுக்காக நம்ம ஒரு சைடு க்ரீன் சட்னி தடவணும் இல்லைங்களா, அதோட இன்னொரு சைடு பிரெட்ல டொமேட்டோ சில்லி சாஸ் லைட்டாக சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு நம்ம முன்னாடி பேசிக் பிரெட் ஆம்லெட் எப்படி செஞ்சோமோ அதே மெத்தடில் இந்த மாதிரி திருப்பி போட்டு வேக வச்சோம் அப்படின்னா எல்லா பக்கமும் நல்லா வெந்துடும். இந்த மாதிரி இன்னொரு சைடும் நல்லா வெந்ததுக்கு அப்புறமா இதை திருப்பி விட்டுட்டு நடுவில் இந்த மாதிரி சீஸ் ஸ்லைஸ் வச்சு ஃபோல்ட் பண்ணி கொடுத்தீங்க அப்படின்னா குழந்தைங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். சீஸி ஃப்ளேவரோட சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த மெத்தட் இன்னுமே சூப்பராக, அதை விட ஃப்ளேவர்ஃபுல்லாக டொமேட்டோ சாஸோட ஃப்ளேவரோட சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த பிரெட் ஆம்லெட் ரெசிபியை உங்கள் வீட்லேயும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸ்கூல் ஸ்நாக்ஸ் பாக்ஸ் கூட இதை அப்படியே கொடுத்து விடலாம். 6 நாளும் ரொம்ப சாஃப்டாக இருக்கும். இந்த ரெசிபியை உங்கள் வீட்லேயும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நம்ம சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஹைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.